கன்னிராசினியர்களுக்கு வணக்கம். நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 31ஆம் தேதி முடிவதற்குள் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும். அதாவது நீங்கள் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் இவை உங்களுடைய வாழ்வில் நடந்தே தீருங்க. அந்த வகையில கன்னிராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மாதத்தில் நடைபெற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய காரியத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். அந்த வகையில கன்னிராசியை சேர்ந்த உத்திரம் 2ஆம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சனி மற்றும் ராகு அனுகூலமாக சஞ்சரிக்கிறாங்க. குரு பகவானால் எந்தவித அனுகூலமும் கிடையாதுங்க கன்னிராசினியர்களுக்கு இந்த மாதத்தில். அதே போல வருமானம் திருப்திகரமாக இருக்குங்க. வருமானத்திற்கேற்ற செலவுகளும் ஏற்படுவதால் சேமிப்பதற்கு சாத்தியக்கூறு கிடையாது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. குடும்பத்தில் நிச்சயதார்த்தம், திருமணம், சீமந்தம், வளைகாப்பு, குழந்தை பேரு போன்ற நிகழ்ச்சிகளினால் குடும்பத்தில் குதூகலம் உண்டாகுங்க. எடுத்தோம் கௌத்தோம் என தடாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட வேண்டாம். பொறுமை, நிதானம் மிக மிக அவசியம் என்பதையே கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்திற்குள் குடும்பத்தில் நிச்சயதார்த்தம், திருமணம், சீமந்தம், வளைகாப்பு, குழந்தை பேரு போன்ற நிகழ்ச்சினால் குடும்பத்தில் குதூகலம் உண்டாகுங்க. நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை அதிகரிக்க இருக்கு. குடும்பத்தில் ஒருவர் உத்தியோகம் காரணமாகவோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் உருவாக இருக்குதுங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை நீங்கள் சரிவர பயன்படுத்திக் கொள்வது மிக மிக நல்லது. அதே போல் கன்னிராசியை சேர்ந்த ஒரு சிலருக்கு இந்த இறுதிக்குள் சொந்த வீடு அமையும் யோகமும் இருக்குதுங்க. இத்தருணங்கள்ல நீங்கள் புதிதாக இடம் வாங்குவது, வீடு வாங்குவது அல்லது மனை வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக அவற்றில் முன்னேற்றம் ஏற்படுங்க. அதே போல பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். எடுத்தோம் கவுத்தோம் என தடாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. கன்னிராசினியர்கள் மற்றவர்களை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் உங்களுடைய வேலை உண்டு என்று அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிங்க. அதே போல புத்திர பாக்கியத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் கன்னிராசினியர்களுக்கு நிச்சயமாக இந்த ஆண்டிற்குள் புத்திர பாக்கிய யோகம் கிடைக்கும் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்கும். உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர இருக்கீங்க. இத்தருணங்கள் குடும்ப பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள்ல பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. கன்னிராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் 31ஆம் தேதி முடிவதற்குள் உங்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் சனி ராகுவினுடைய கூட்டு சேர்க்கை கும்ப ராசியில் ஏற்பட்டிருக்குதுங்க. இந்த கிரக சேர்க்கை உத்தியோகத்துறையினருக்கு நன்மை செய்யுங்க. உத்தியோகத்துறை சனி பகவானுடைய கட்டுப்பாட்டில் தாங்க இருக்கு. கும்பம் சனி பகவானுடைய ஆட்சி வீடாகவும் அமைகிறது. ராகுவினுடைய சேர்க்கையினால பணி சுமையும் பொறுப்புகளும் உழைப்பும் கடினமாக இருக்கும். இருந்தாலும் அதற்காக அங்கீகாரம் கிடைக்க இருக்கு. ஊதியம் உயருங்க. சிலருக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது. கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் கன்னிராசி அன்பர்களுக்கு மனதிற்கு உகந்த நல்ல ஒரு நிறுவனத்தில் பணி கிடைக்க இருக்குதுங்க. காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றையும் தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் கன்னிராசி அன்பர்களுக்கு மனதிற்கு உகந்த நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் பொறுப்புகள் அதிகரித்தாலும் உங்களுக்கான சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை
வேலையை நீங்களே சரிவர செய்து முடிப்பது நல்லது. உங்கள் வேலையை வேறு யாரிடமும் ஒப்படைக்க வேண்டாங்க. அப்படி ஒப்படைக்கும் பட்சத்தில் உங்களுடைய பெயருக்கு அவப்பெயர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லதுங்க. கன்னிராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு ஏற்ற ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். உற்பத்திக்கு அவசியமான மூலப்பொருட்கள் சகாய விலைக்கு கிடைக்குங்க. தொழிற்சாலையை விருத்தி செய்து கொள்ள கிரகநிலைகள் அனுகூலமாக இருக்கு. வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு உங்களுக்கு எளிதில் கிடைக்குங்க. சக கூட்டாளிகள் ஒத்துழைப்பாங்க. அதே போல ஏற்றுமதி துறையினருக்கு பிரபல வெளிநாட்டு நிறுவனங்களுடன் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுங்க. சிலருக்கு வியாபாரம் சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் உருவாக இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. அதே போல் கன்னிராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்கிரன் உங்களுக்கு ஆதரவாக சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வருமானத்தை உயர்த்துங்க. பிரபல சபாக்களில் உங்களின் நிகழ்ச்சிகளுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்க இருக்கு. அதே போல் மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்குங்க. கன்னிராசியை சேர்ந்த கலைத்துறையினர் தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகளுக்கு ஏற்ப சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்பும் உங்களை தேடி வர இருக்குதுங்க. இதன் காரணமாக உங்களுடைய பொருளாதார நிலையை சரி செய்து கொள்ள ஏற்ற ஒரு தருணமாகவும் இந்த மாதம் அமைய இருக்குதுங்க. சாதாரண எறும்புகள் கூட நமக்கு அரியதொரு வழிகாட்டுகின்றன. கிடைக்கும் போது சேமித்து வைப்பவர்கள் தான் பிற்காலத்தில் அவதியுறாமல் இருப்பார்கள். அதனால் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைத்துக் கொள்வது மிக மிக நல்லதுங்க. அதே போல் கன்னிராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள சுக்கிரன் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால் கட்சியில் செல்வாக்கும் ஆதரவும் பெருக இருக்குங்க. செல்வாக்கு மிகுந்த அரசியல் பிரமுகர் ஒருவரின் நட்பு உங்களுக்கு பல நன்மைகளை அளிக்க இருக்கு. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் அரசு பதவி ஒன்று கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு கட்சி சார்பாக வெளிநாடு சென்று சாத்தியக்கூறுகளும் அமையிருக்கு. கன்னிராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறை தனது பிடியில் கொண்டுள்ள புதன் சுபபலம் பெற்று வலம் வருவதால் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. நினைவாற்றல் அதிகரிக்க இருக்கு. கன்னிராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் நற்குணங்கள் அமைந்த சக மாணவர்களின் நட்பு கிடைக்க இருக்குதுங்க. ஆசிரியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு நிச்சயம் கை கொடுக்குங்க. உயர்கல்விக்கு உதவி தானாக தேடி வர இருக்கு. வெளிநாடு சென்று பிரத்யேக கல்வி பயில வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா இப்போது அதற்கான முயற்சிகளை தாராளமாக முயற்சிக்கலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. கன்னிராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்திற்கு அவசியமான தண்ணீர் வசதி ஓரளவிற்கே கிடைக்கும். கால்நடைகளுடைய ஆரோக்கியமும் பாதிக்கப்படக்கூடும் என கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. அதனால் எதிர்பார்க்கும் அளவிற்கு சற்று குறைவாகவே தாங்க விலை பொருட்கள் கிடைக்கும். சந்தையில் அதிக விலைக்கு விற்க முடியுங்க. அதனால் நஷ்டத்தை ஓரளவு உங்களால் ஈடுகட்ட முடியும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. அதே போல் ஆடுகள் மாடுகள் ஆகியவற்றின் பராமரிப்பில் வைத்திய செலவுகள் அதிகமாக இருக்கும். பழைய கடன்கள் நீடிப்பதால வட்டிகளில் பணம் விரயமாகுங்க. இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். அதற்கு தகுந்தார் நல்ல ஒரு லாபமும் கிடைக்க இருக்கு. கன்னிராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு குரு பகவான் அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. 10ல் குரு பதவியை கொடுப்பார் என்றொரு முதுமலையும் உண்டு. மேலதிகாரிகள் உங்கள் வேலையில் ஏதாவது ஒரு குற்றம் குறை கூறிக்கொண்டேதாங்க இருப்பாங்க. அதனால் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் மன நிம்மதி பாதித்து கொண்டு இருக்குங்க. புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் கன்னியருக்கு மனதிற்கு பிடித்த வேலை கிடைப்பது சற்று கடினம் தாங்க. தற்காலிக பணிகளில் உள்ள பெண்மணிகளுக்கு வேலை நிரந்தரமாவது தாமதப்படுங்க. இத்தருணங்கள்ல அன்றாட அலுவலக பணிகளில் கவனமாக இருப்பது மிக மிக அவசியம். அடிக்கடி விடுப்பில் செல்வதையும் தவிர்க்க வேண்டும். அப்படி இல்லைன்னா பிரச்சனைகள்ல சிக்கிக்கொள்ள நேரிடும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. கன்னிராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வியாழக்கிழமைகள் அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் மாலையில் 3 தீபங்கள் ஏற்றி வந்தால் போதும். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.